துரந்தர் 2 படம் மே 14 ஓடிடியில் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இது ஓடிடியில் வரும். டொவினோ தாமஸ், பசில் ஜோசப் நடிக்கிற அதிரடி மூவிக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மே 14 மூவி ரிலீஸ் ஆகும். டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் ஜீவந்தோட அடுத்த படத்தை கௌதம் சிவராமன் அப்படின்னு ஒரு புதுமுகம் டைரக்ஷன் பண்ண போறாரு. டூரிஸ்ட் ஃபேமிலி மூவில வந்த யோகலட்சுமி அண்ட் லிட்டில் ஹார்ட்ஸ்ல வந்த சிவானி நகரமும் ஃபீமேல் லீட்ஸா நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஜெயோட சட்டென்று மாறுது வானிலை படம் மே 15 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தனமோட அடுத்த படம் டைட்டில் லவ் பைட். ஏஜிஎஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது ஒரு ஃபன்னான படமா வரப்போகுது. திருஷ்யம் 3யோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மே 21 மூவி ரிலீஸ் ஆகும். விக்ரமோட சிஎன் 63 மூவிக்கான ஷூட்டிங் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சென்னையில தான் போக போகுது. இந்த மூவிக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் சிஎன் விக்ரம் இந்த மூவிக்கு 50 to 60 நாள் கிட்ட கால் ஷீட் கொடுத்ததா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ரியா சுபு இந்த மூவி மூலமா தமிழ்ல டெபியூட் ஆகுறாங்க. அண்ட் இது போக ஊர்வஷி, MS பாஸ்கர் எல்லாம் மூவில முக்கியமான ரோல் பண்றாங்க. கருப்பு படத்துக்கு யூகேல சென்சார் பண்ணிட்டாங்க. அங்க 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு கட்டும் படத்துல கிடையாது. அண்ட் யூகேல டிக்கெட் புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்ததுனால ஓடிடி ரைட்ஸ் கேன்சல் ஆச்சு. இந்தியன் 3 படமும் தள்ளி போயிட்டு தான் இருக்கு. அதோட ஓடிடி ரைட்ஸ் மட்டும் எப்படி கேன்சல் ஆகாம இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்தியன் 3 படம் இப்போதைக்கு நடக்க போறது கிடையாது. ஒருவேளை அந்த ரைட்ஸை கேன்சல் பண்ணாம அங்க இருந்திருந்தா கூட மறுபடியும் அந்த படத்தை எடுக்கும் போது அந்த ரைட்ஸ் பத்தி திரும்ப பேச்சுவார்த்தை போகும். அப்படியெல்லாம் அந்த ரைட்ஸை விட்டுற மாட்டாங்க. அரசன் மூவி அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தான் இருக்கிற ஒரே அப்டேட். அவங்க எதுவும் பெருசா அப்டேட் கொடுக்கறது இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் அப்பப்போ விட்டுறாங்க. வேற எதுவும் பெருசா அப்டேட் அவங்க கொடுக்கறது இல்ல. ஆனா மூவிக்கான ஷூட்டிங் அவங்க எதிர்பார்த்ததை விட ஷூட்டிங் ஃபாஸ்டாவே போறதா இப்போதைக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூலுக்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஷூட்டிங் நல்லா போகுது அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ராட்சசன் 2 மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் பல முறை பேசியிருக்கேன். இப்போதைக்கு இந்த படம் வராது. ஃபியூச்சர்ல வேணா எதிர்பார்க்கலாம். செய்யன் மூவிக்கான ஷூட்டிங் ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போறதா சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இந்த மாசமே ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஜூன் மாசம் பத்தி எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கரப்படம் ஹிட்டான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஆவரேஜா தான் போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் அடுத்த படம் அப்டேட் வரல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வித்யுத் ஜமால் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.